கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல இந்த இறைவனுடைய அனுக்கிரகத்தினால நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மன நிம்மதியோடு நீங்க வாழ்வாங்க வாழணும். அதற்காக அந்த சுவாமியை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும்னு உங்களை ஆசீர்வாதம் பண்றேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய ராசிகளுக்குரிய பலன்களை கோச்சார கிரகங்களின் அடிப்படையிலும் நான் ராசி பலன் சொல்றச்சே நான் காணக்கூடிய நிமித்தங்களின் அடிப்படையிலும் பலன் சொல்றேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் நேரடியாக ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்களுடைய ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம். அதோடைய செல்ஃபோன் நம்பர் கீழே இருக்கு. அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபிள் தான். எனது அருமை மேஷ ராசி அன்பர்களே, இந்த வார பலன்களில் நம்ம பார்க்கிறது டிசம்பர் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்குமான ஒரு வார காலத்துக்கான பலன்கள் பார்க்குறோம். மேஷராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு ரொம்ப அனுகூலமான ராசி என்ன கேட்டீங்கன்னா மிதுன ராசி. அந்த மிதுன ராசியிலையும் இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல தான் இன்னைக்கு சந்திர பகவான் இந்த வாரத்தை துவக்கிறார். அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சக்சஸ்ஃபுல் வீக் அப்படின்னு இந்த வாரம் உங்களுக்கு இருக்க போகிறது. இந்த ராகு பகவான் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கிறது பயணங்கள் இந்த வாரம் உருவாக்கி தரும். ஃபாரின் போகிற ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். சிலருக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்கும். இந்த ராகு பகவானுடைய ஆதிக்கத்தில் வாரம் துவங்குறது அப்படின்னு சொல்லும்போது கம்யூனிகேஷன் செக்டாரில் இருக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல வேலை மாற்றம் கிடைக்கும். நிறைய பேர் எதிர்பார்க்குறீங்க பெரிய அளவுக்கு வேலை மாற்றம் வேணும்னு, அது கிடைக்கும். ராகு திசை, ராகு புத்தி, ராகு அந்தரம் போன்று நடக்கக்கூடியவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுத்துரும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும். இந்த வாரம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அற்புதமான விஷயம், குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறது. அவர் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி வரும். இந்த பொருளாதார வளர்ச்சிங்கிறது எப்படின்னா மறைமுகமான வருமானம். நேரடியான வருமானம்ங்கிறத விட மறைமுகமான வருமானம் நிறைய வரும். அதே மாதிரி இந்த வாரம் வேலைக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா கூட ஃப்ரண்ட் ஆஃபீஸில் வேலைக்கு ட்ரை பண்ணாமல் பேக் ஆஃபீஸ் வேலைகளுக்கு ட்ரை பண்ணணும். ஃப்ரண்ட் லைனில் இருக்கக்கூடிய வேலைகள் வேண்டாம், பேக் ஆஃபீஸ் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வாரம் உங்களுக்கு வெகுவான வளர்ச்சியை நோக்கி நீங்கள் பயணிப்பீங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவானுடைய அமர்வு அப்படிங்கிறது அப்பா வழி முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வாங்கி கொடுக்கறது. அரசியல் துறையில் இருக்கிறவர்களுக்கு பெரிய வளர்ச்சி வரும். அரசு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு வேலையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நிவர்த்தி ஆகும். எதிர்பார்க்கிற ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் கிடைக்காதவர்களுக்கு நல்லபடியாக பெனிஃபிட்ஸ் சேரும். மேஷராசிக்காரர்கள் பலருக்கு குறிப்பாக பெண்களுக்கு இந்த வாரம் பலருக்கு உங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்கள் வீட்லேயும் மேஷராசி பெண்கள் இருந்து திருமணம் தடைப்பட்டு இருந்ததுன்னா திருமணம் கூடி வரும். அதே மாதிரி பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் கிடைக்கும். ஒரு அனுகூலமான சூழ்நிலை இருக்குது. சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் பிள்ளைகளுடைய சப்போர்ட் நல்லா இருக்கும். பட் 6ல் கேது இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப உங்களுக்கு நல்லது. சிலருக்கு நகங்களில் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய காலமாகவும் இருக்கிறதுனால விரல் நகங்களை கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கோங்க, அது ரொம்ப நல்லது. இந்த செவ்வாய் பகவானுடைய அமைப்பை பார்க்கும்போது செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல இருக்க, நீங்கள் மேஷராசியை சேர்ந்தவர்கள் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு யோகம் எப்படி வருதுன்னா வீடு மனை வாசல் அந்த மாதிரி விஷயங்களினால் யோகம் வருகிறது. அப்போ நீங்கள் வீடு வாங்குற சிந்தனை இல்லாதவர்களாக இருந்தால் கூட இப்போ போய் மெல்ல லேண்டு பார்க்க ஆரம்பிக்கலாம், வீடு பார்க்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு அது சேரக்கூடிய காலகட்டம் இப்போ ரொம்ப நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ சரியாக அதை பயன்படுத்திக்கோங்க.
சுக்கிர பகவானுடைய அனுகூலம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, குடும்பத்துல ஒரு அந்யோன்யத்தை உருவாக்கி கொடுக்கும். இப்போ ஃபினான்ஷியலா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த ஃபினான்ஷியலா நல்லா இருக்கும், மணி ஃப்ளோ நல்லா இருக்கும்னு சொன்னா, எல்லாரும் உடனே கோடீஸ்வர வாழ்க்கையை கற்பனை பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நம்மளுடைய வாழ்க்கை நிலைக்கு தேவையான பொருளாதார நிலை நல்லா இருக்கும். இப்போ வருஷ பலன்கள் சொல்றோம். அந்த வருஷ பலன்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு மணி ஃப்ளோ நல்லா இருக்குங்கிறோம். சார் நாங்க ஏற்கனவே பொருளாதாரத்துல ஒரு இந்திய நாடே கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அது எப்படி பொருளாதாரத்துல பெரிய ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏற்கனவே இருக்கிற நிலையிலிருந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு பெரிய அளவுக்கு கஷ்டம் வராம நம்ம தப்பிப்போம். மணி ஃப்ளோ இருக்கும்னாலே அதைத்தான் எடுத்துக்கணுமே தவிர பெரிய கையில பணம் புரண்டும் கோடிகளில் கொட்டிடும் எடுக்கக்கூடாது. எப்பவுமே நான் சொல்றது அதுதான். நம்ம வாழ்க்கை சூழல் எதுவோ அதை நடத்தி கொள்வதற்கு தகுந்தாற்போல பணப்புழக்கம் இருக்கும் அப்படின்னு தான் அர்த்தம் எடுக்கணும். சரிங்களா? மணி ஃப்ளோனோடனே பெரிய பெரிய கற்பனை பண்ணிட்டு கோடீஸ்வர வாழ்க்கையை கற்பனை பண்ணிக்க கூடாது. ஆக திருவாதிரை நட்சத்திரத்தில் தொடங்கக்கூடிய இந்த அமைப்பு உங்களுக்கு பயணங்களில் நன்மை, வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சி கொடுக்கக்கூடிய வாரம்னு எடுத்துக்கலாம். மறைமுக வருமானம் சொல்றோம். பிசினஸ்ல கூட ரொம்ப ஸ்டாக் வாங்கி வைக்கக்கூடாது. இப்போ மேஷராசிக்காரங்க அளவான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதுதான் இப்போ சரி. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாருங்களேன், உங்களுக்கு வந்து செவ்வாயுடைய வீட்டில் புதன் உட்கார்ந்து இருக்கிறதும் செவ்வாய் 4ல் இருக்கிறதையும் பார்க்கணும். அப்போ ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ல குறிப்பா 9th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராப்ளம் கிடையாது. 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அதிக கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். பட் ரொம்ப கான்சென்ட்ரேஷன் தேவைப்படுறது, அதுக்காக நான் சொல்றேன். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய சுய பாதுகாப்பில் சுய ஒழுக்கங்களில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது உங்கள் எதிர்காலத்துக்கு நன்மையை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அன்னபூரணி. அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராணவல்லவே ஞான வைராக்கிய சித்தார்த்தம் மாதா அன்னபூர்ணேஸ்வரி அப்படின்னு அன்னபூர்ணாஷ்டகத்தை எங்க அப்பா தினந்தோறும் சொல்லுவார். சில ஸ்லோகங்கள் பெரியவா சொன்னது நம்ம படிக்கணுங்கிற அவசியம் இல்லை, அவ சொல்லி நம்ம கேட்பதே மனசுல அந்த ஸ்லோகங்கள் பதிஞ்சு போறது. அப்படி அன்னபூர்ணாஷ்டகம் படிச்சதுன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. அன்னபூரணி சம்பந்தப்பட்ட ஸ்லோகத்தை நீங்க படிக்க வீட்டில் வந்து செல்வ செழிப்பு நிலைச்சிருக்கும். இந்த வாரம் நீங்கள் அன்னபூரணி வழிபாடு செய்யுங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரொம்ப ஒரு யோகமான வாரமா இந்த வாரம் இருக்க போறது. சந்திர பகவான் திருவாதிரை நட்சத்திரத்துல பயணத்தை ஆரம்பிச்சு உங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் வரைக்கும் பயணம் பண்ணுவார். அதாவது உத்தரம் நட்சத்திரம் வரைக்கும் பயணம் பண்ணுவார். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி கேட்டீங்கன்னா, சுக்கிர பகவான் வந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அது பாதகஸ்தானமாகவும் அதுதான் சொல்றோம் மகரத்தை. இப்போ ராசிக்கு அதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்காருன்னா எல்லாம் நீங்க பாசிட்டிவா நினைங்க. ஒரு குடும்பத்தில் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கல்யாண செய்தி கூடி வரும். கல்யாணத்துக்கு பொண்ணே அமையலை, வரனே அமையலை, என்னத்தை அமைய போறது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அமையாது. இப்படி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அது ஒரு பாக்கியஸ்தானமா இயங்கணுமா, பாதகஸ்தானமா அந்த மகர ராசி உங்களுக்கு இயங்கணுமாங்கிறது நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறையும் இருக்கு. அதைத்தான் புரிஞ்சுக்கணும். ரொம்ப பாசிட்டிவா நினைங்க, அது பாக்கியஸ்தானமா செயல்படும். அப்போ உங்க வீட்டில் வந்து கல்யாணம் சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் கூடி வரக்கூடிய ஒரு யோகம் உண்டு. அதே மாதிரி 3வது ஸ்தானத்தை வந்து சுக்கிர பகவான் பார்க்கிறார். உங்க கம்யூனிகேஷனால் வருமானம் பெருகும். ஒரு ஆன்லைன் வர்த்தகம் பண்றீங்கன்னா இப்போ உங்களுக்கு வருமானம் பெருகும். ஜாதக பரிவர்த்தனை நடத்தக்கூடியவர்களுக்கு வருமானம் பெருகும். அதாவது பெண்களுக்கு தேவையான ஆடைகள் ஆபரணங்கள் நடத்தக்கூடியவர்களுக்கு வருமானம், அவங்களுக்கு எல்லாருக்குமே வருமானம் பெருகும். அதே மாதிரி வாகனங்கள், இந்த 2 வீலர் 4 வீலர் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வருமானம் பெருகும். இந்த வாகனங்கள் மூலம் தொழில் இது பண்றாங்க பாருங்க, சாப்பாடை கொண்டு போய் கொடுக்குறாங்க, அப்படி எல்லா விஷயமும் அப்படி செய்யக்கூடிய ஓட்டுநர்கள், இவர்களுக்கு எல்லாருக்குமே வருமானம் பெருகக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இப்போ உண்டு. இந்த வாரம் ரொம்ப யோகமா இருக்கு. மருத்துவர்கள் நல்ல பேரும் புகழும் வாங்குவாங்க, அந்த அடிப்படையும் இருக்கு. இப்போ குரு பகவானே ராசியில உட்கார்ந்து உங்களுடைய 7வது ஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களை சந்திக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப ஒரு பாசிட்டிவ் சிந்தனையுடையவர்களா அவங்க இருப்பாங்க. நல்ல ஒரு பண விஷயங்கள் உங்களுக்கு உதவக்கூடியவர்களாகவும் பலர் இந்த வாரம் இருக்க போறாங்க. நம்ம பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், எனக்கு ஓரளவுக்கு மேல பண உதவி கிடைக்க மாட்டேங்கிறது, நான் பிஸ்னஸை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும்.
பிஸ்னஸுக்கு நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க. அதே மாதிரி 8ஆம் இடத்துல வந்து சூரிய பகவான் இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சூரியன் 4ஆம் இடத்துக்கு அதிபதி 8ல் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது 2 விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருங்க. ஒன்று நெஞ்சகம் சம்மந்தப்பட்ட நோய்கள், இன்னொன்று கிட்னி சம்மந்தப்பட்டது, யூரிக் ஆசிட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இதிலெல்லாம் கூடுதலாக உங்களுடைய உடல் நலத்தை பார்த்துக்கிறது அவசியம். இப்போ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் வந்து அடுத்த ஸ்டேட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறேன், அடுத்த நாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க அதுக்குரிய முயற்சிகளை இப்போ மேற்கொள்வது உங்களுக்கு ஒரு ரொம்ப முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கும். 10ஆம் இடத்துல சனி பகவான் இருந்துட்டு இருக்கார். இந்த சனி பகவான் எப்படிப்பட்டவராக இருக்கார் உங்கள் ஜாதகத்துக்கு? பாக்கியாதிபதி அவர் தான், 10வது ஸ்தானத்துக்கு அதிபதி அவர் தான். அந்த சனி பகவான் 10ல் இருக்கும்போது சிலருக்கு வேலை சம்பந்தப்பட்ட நெருக்கடிகள் கொடுத்துட்டு தான் இருக்கும். நெருக்கடி இருந்து தான் நிவர்த்தி ஆகும். அதை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட்டுக்க வேண்டாம். வேலை நெருக்கடி இருந்து நிவர்த்தி ஆகும். புதிய வேலைக்கு ட்ரை பண்ணுறவாளுக்கு அந்த வாய்ப்புகளும் கைகூடி வரும். 5ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கார். தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் வருது. ரிஷபராசிக்காரா ரொம்ப இருக்க வேண்டிய விஷயம், கூடா நட்பு கேடாய் முடியும்னா பாருங்க. அப்படி சில விஷயங்கள் தவறான நட்பு வருது. சிலருக்கு வந்து போதைக்கு அடிமையாகக்கூடிய பழக்கம், சிலருக்கு மதுவுக்கு அடிமையாகக்கூடிய பழக்கம் அப்படின்னு சில விஷயங்கள் தவறான பழக்கங்களுக்கு அடிமையாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அப்போ அதில் கூடுதலாக ஒரு விழிப்புணர்வோடு இருந்தோ நண்பர்களால் பல சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் தெரியுது. ரிஷபராசிக்காரர்கள் அப்படி எந்த தவறுகளையும் மாட்டிக்காமல் இருங்க. இன்னொரு புறம் வந்து வியாபாரிகளுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை இந்த வாரம் கொடுக்க போகிறது. அந்த புதன் பகவான் உங்கள் ராசியவும் பார்க்குறார். ரொம்ப விசேஷம் அது. அட்மினிஸ்ட்ரேஷன் துறையை சேர்ந்தவர்கள், சிஏ படிக்கக்கூடிய மாணவர்கள், எம்பிஏ படிக்கக்கூடிய மாணவர்கள், இவர்களுக்கும் நல்ல வளர்ச்சி உண்டு. படிக்கக்கூடிய படிப்புக்கு சம்பந்தமான ப்ராஜெக்ட் அது ரொம்ப சிறப்பாக நீங்கள் செய்ய முடியும். ரொம்ப நல்ல பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பன்னாரி அம்மன். பன்னாரி அம்மனை வழிபடுங்க. வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் உங்களுக்கு வரும். எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் வந்து சூரிய பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். இது என்ன, அரசு துறையில் இருக்கக்கூடியவர்கள் சிலருக்கு பயணங்கள் அமையும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கு. நிறைய பேருக்கு வந்து அரசியல்வாதிகள், விஐபிகள் தொடர்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். வேலையை எதிர்பார்க்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது ஒரு யோகம் இருக்கு. அதே நேரத்தில் உடம்புல கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் அதிகமாகிட்டே இருக்கும், அசிடிட்டி அதிகமாகிட்டே இருக்கும். மிதுன ராசிக்காரர்கள் டயத்துக்கு சாப்பிடணும், சரியான உணவுகளை சாப்பிடணும், செமிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணும். அதுதான் மிக முக்கியமாக பார்த்துக்கணும். இப்போ 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட செலவுகள் இருந்துட்டு இருக்கும். இப்போ திடீர்னு உங்கள் கார் செலவு வைக்கும், உங்கள் 2 வீலர் செலவு வைக்கும். அப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கு. மனைவிக்கு சில உடல்நல குறைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. ரொம்ப நல்லா இருந்துகிட்டே இருப்பீங்க, திடீர்னு ஒரு எரிச்சல், ஒரு கோபம் இந்த வாரம் பல நேரங்களில் வரும். அந்த கோபம் வரும்போது கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்க வேண்டிய ஒரு அவசியம் உண்டு. இது பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் தான் சந்திரன் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார்னு சொல்லும்போது இந்த வாரம் முழுக்கவே உங்களுக்கு ஒரு பரபரப்பும் படபடப்பும் இருந்துட்டு தான் இருக்கு. கொஞ்சம் ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய வாரமாக தான் இருக்குது. ஆனால் இது எதுவுமே ரொம்ப குறையானதாக இருக்கா அப்படின்னா இல்லை. இதெல்லாம் வாழ்க்கையில் வரும் போகும் சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி நார்மலாக எடுத்துன்னு நீங்கள் போகலாம். இந்த சந்திர பகவானுடைய பயணம் உங்களுக்கு உங்கள் ராசி 2வது ஸ்தானம், 3வது ஸ்தானம், 4வது ஸ்தானம்னு அமையிறது. அப்போ எண்ட் ஆஃப் திஸ் வீக்கில் அம்மாவுடைய ஹெல்த்தில் அதிக கவனம் எடுத்துக்கிறோம். அவங்களுக்கு தேவையான மெடிசின்ஸ் எடுத்துக்கிறாங்களா, அவங்க ஹெல்த் எப்படி இருக்கு எல்லாமே பார்க்கணும். உங்களுக்குமே கொஞ்சம் பற்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கொஞ்சம் ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் இருக்கும். அதை கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும். சகோதர உறவுகளில் அப்பப்போ சில கருத்து மாறுபாடுகள் வரும். எதையும் பெருசுபடுத்திக்க வேண்டாம். சரிங்களா? சகோதர உறவுகளில் பொறுமையாக போங்க. ஃபாரினில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல வளர்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்க்கிற முன்னேற்றங்கள் உங்கள் வேலையில் கூடி வரக்கூடிய யோகம் மிகச்சிறப்பாகவே உங்களுக்கு அமையிறது. இந்த வாரம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வடபழனி முருகன். வடபழனி முருகனை சென்று வழிபாடு செய்வதும், அந்த கோயிலில் ஒரு 2 மணி நேரத்திற்கு குறையாமல் அமர்ந்திருந்து முருகனுடைய நாமாக்களை சொல்வதும்
சித்தர் வழிபாடு செய்வதும் உங்களுக்கு எல்லா வகையான முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும். ஓம் முருகா ஓம் முருகான்னு சொல்லி திருநீர் எடுத்து நெற்றியை முகத்தை மேலே நிமிர்த்தி அந்த திருநீரை அந்த 3 விரல்களால் ஒரு பட்டை போல் நெற்றியிலே இட்டுக்கொண்டு நடுவிலே குங்குமத்தை இட்டுக்கொண்டும் அந்த முருகப்பெருமானை நீங்கள் தியானம் செய்கிற போது பச்சை ஆடை உடுத்தி முருகப்பெருமானை வழிபட்டால் பெரிய வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டு. பெரிய பெரிய கம்பெனிகள் நடத்துகிறவாளுக்கு உங்களுக்கு நல்ல வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் கிடைக்க போகிறாங்க. அந்த யோகமும் இப்போ இருக்கு. அதே நேரத்தில் பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆடை இந்த மாதிரி வடிவமைப்பாளர்கள் இவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரு கார் இண்டஸ்ட்ரியை நீங்கள் நடத்துறீங்க, எதுவாக இருக்கட்டும், பாதுகாப்பு ஏற்பாடுகள் சில இடங்களில் தீப்பிடிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம். அதனால் பாதுகாப்பு ஏற்பாடுகளை அதிகப்படுத்திக்கிறோம். பெண்கள் வந்து தங்களுடைய பாதுகாப்பை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டிய வாரம். சிலருக்கு எதிரிகள் தொந்தரவு இந்த காலகட்டத்தில் இருக்கலாம். உங்கள் பாதுகாப்பை அதிகப்படுத்திக்கோங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அருள்மிகு அன்னை மீனாட்சி. எனதருமை கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு தொட்டன துலங்கும் ஒரு அருமையான வாரம். இந்த எப்படிப்பட்ட யோகம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சந்திர பகவான் 12ஆம் இடத்துல அமர்ந்து முதல்ல வாரம் துவங்கர். இது உங்களுக்கு பயணங்கள் நல்லபடியாக அமைச்சு கொடுக்கும். ஏன்னா ராகு 9ஆம் இடத்துல ஒரு நல்ல பயணம் கூடி வரப்போகிறது. நான் வந்து கடல் கடந்து செல்லணும் சார், எனக்கு அப்படி ஃபாரின் போகிற ஆப்பர்ச்சுனிட்டி வருமானா கோச்சார கிரகங்கள் நீங்கள் வெளிநாடு போகிறத சப்போர்ட் பண்ணுறது. சுக்கிர பகவானுடைய பார்வை உங்கள் மேலே பதிஞ்சுட்டே இருக்கிறதுனாலே ரொம்ப ஒரு பொருளாதார ரீதியாக கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கும். உங்களுக்கு என்ன யோகம் கேட்டீங்கன்னா, குரு பகவான் லாபத்தில் இருக்கார், சுக்கிர பகவான் உங்களை பார்க்கிறார். இவா 2 பேரும் தான் பொருளாதாரத்தில் பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். இந்த 2 கிரகங்களுடைய தொடர்புமே உங்களுக்கு இப்போ இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக பெரிய லெவல் வெற்றிகளை நீங்கள் காணப்போகிறீங்க அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை. இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டில் விளக்கேற்றி நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபடணும். குறிப்பாக மகாலட்சுமியை வழிபடணும். வழிபடும் போது அதனால் ஏற்படக்கூடிய சிறப்புகள் தனி சிறப்புகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு பொருளாதார ரீதியாக அவங்க ரொம்ப நல்ல வரணும் அப்படின்னு சொன்னால் வெண்கடுகு அதுக்கு பயன்படுத்துகிறாங்க. பெரிய பெரிய பணக்காரர்கள் வீட்டிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும், வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பழக்கங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் வெண்கடுகை அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஒரு செம்பு எடுத்துக்கணும், ஒரு பித்தளை பாத்திரம், ஒரு செம்பு எடுத்துக்கணும். அதில் வந்து வெண்கடுகை நிறைய நிரப்பி அதன் மீது 1-2 ஏலக்காய், கொஞ்சம் பச்சை கற்பூரம் வச்சு ஒரு நீல துணியை வச்சு கட்டிடணும். அந்த செம்பை கட்டி உங்கள் வீட்டில் பூஜை ரூமில் வச்சு சந்தன குங்குமம் விட்டு ஊதுபத்தி தூவும் டெய்லி காட்டுங்க. பிறகு அந்த சொம்பை கொண்டு போய் உங்கள் வீட்டில் தென்மேற்கு மூலையில வைத்து தினந்தோறும் வழிபட்டு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக வளர்ச்சி காலப்போக்கில் ஏற்படுறதை நீங்கள் கண்கூடாக காணலாம். இது ஒரு நல்ல வாரமாக, பொருளாதார ரீதியாக ரொம்ப நல்ல வாரமாக இருக்கு. வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல சிலருக்கு வேலை மாற்றம் செய்ய வேண்டிய ஒரு கடினமான சூழலும் அமையுங்கிறத மறுக்க முடியலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த சனி பகவான் மார்ச் மாதம் அவர் டிரான்சிட் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு வேலை ரீதியான குழப்பங்களை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால கடகராசிக்காரங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் நிதானமான போக்கை கடைபிடிப்பதும் புதிய வேலை தேடக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்வதும் இப்போ ரொம்ப அவசியமா இருக்கு. இந்த புதன் பகவான் எப்படி இருக்காருன்னா, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கார். அப்போ இந்த அஞ்சல் வழி கல்வி படிப்பதற்கு நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கூடும். ரிசர்ச் ஓரியன்ட் எஜுகேஷன் படிப்பதற்கு வாய்ப்புகள் கூடும். ஆன்லைன் எஜுகேஷன் படிப்பதற்கு வாய்ப்புகள் கூடும். ஹையர் ஸ்டடீஸ் எடுத்து படித்து வாழ்க்கையில் நல்லா முன்னேறலாம். நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கீங்க வச்சுக்கோங்களேன், அதனுடைய தொடர்புடைய படிப்புகள், இப்போ நீங்கள் ஹையர் எஜுகேஷன் எடுத்து படிச்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு பிற்காலத்தில் அது உதவ போகிறது. அப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இப்போ இருக்கு. அதனால உங்களுக்கு வேலையில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். இப்போது ஒரு காலகட்டத்தில் சொல்லிட்டுறாங்க, பேங்க்கில் வந்து எம்பிஏ படித்தா ஆஃபீஸர் போஸ்ட் கொடுக்குறேன்னாங்க. பல பேர் அப்படி ஆஃபீஸர் ஆனவங்க உண்டு, எம்பிஏ படிச்சுட்டு ஆஃபீஸர் ஆனவங்க உண்டு. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த புதன் ரொம்ப அனுகூலத்தில் இருக்கார், குரு பார்க்குறார்.
அப்போ படித்த படிப்பு வந்து பெரிய பொருளாதார நிலையை கொடுக்க போகிறது, ஆஃபீஸில் ப்ரமோஷன் கொடுக்க போகிறது. அந்த யோகமெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன், கடகராசிக்காரர்கள் இப்பெல்லாம் திருமண பொருத்தத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ராசியில் செவ்வாய் இருக்கார், 7ல் சுக்கிரன் இருக்கார். இந்த திருமண பொருத்தத்தில் ரொம்ப அசால்ட்டாக இருக்காதீங்க, கவனமாக பொருத்தம் பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். ஸோ பொருத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு நேரம். இந்த காலகட்டத்தில் வெறும் நட்சத்திர பொருத்தம்னு பார்க்கக்கூடாது. தசாஸ் விஷயங்கள் எப்படி இருக்குது, கட்ட பொருத்தங்கள் எப்படி இருக்குது, பாபசாந்தியம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய அவசியமும் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த சூரிய பகவான் இப்போ 6ல் இருக்கார். அப்போ அரசு வேலை எதிர்பார்க்கக்கூடிய சிலருக்கு இப்போ அரசு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு. ராகு பகவான் வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப உயர்வுகளாக வெளிநாட்டு வாய்ப்புகள் கொடுக்கறது. சூரியன் 6ல் இருந்துட்டு அரசு வேலையை கொடுக்குறார். சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரவங்கள் இப்போ இருக்கும். எப்படி இருந்தாலும் இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபினான்ஷியலாக இருக்கக்கூடிய உயர்வு வந்து உங்களுக்கு மீதி இருக்கக்கூடிய எல்லா குறைகளையும் நிவர்த்தி பண்ணணும் இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குது. நீங்கள் பெரிய அளவுக்கு கவலைப்படக்கூடிய அம்சங்களும் எதுவும் இருக்காது. நல்ல முன்னேற்றங்கள் தென்படக்கூடிய நல்ல வாரம். அப்போ கடகராசிக்காரர்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் வந்து குன்றக்குடி முருகன். அவரை வழிபடும் போது பொன்னான வாரமாக அது அமையும். எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே, நிறைய தடைகள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த தடையை நீங்கள் எப்படி நிவர்த்தி பண்ண போறீங்க, எப்படி சமாளிக்க போறீங்கிறதுல உங்கள் வெற்றி அடங்கி இருக்கு. என்ன மாதிரி தடைன்னு பார்த்தீங்கன்னா, 7ல் சனி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது சிலருக்கு வேலை விஷயங்கள்லையும் கூட சில குழப்பங்கள். புதிய வேலை கிடைச்சி அந்த வேலையில் ஜாயின் பண்ணுறதா, இல்லை இருக்கிற வேலை எவ்வளோ நாளைக்கு தங்கும் அப்படிங்கிற ஒரு சில குழப்பங்கள் சிலருக்கு வந்துட்டு போகிறது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மனைவியோடு சில கருத்து மாறுபாடுகளை கொடுக்கறது. இந்த வாரம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபினான்ஷியலாக யாருக்கும் கமிட் ஆகாதீங்க. யாருக்கும் நான் பணம் தரேன் அப்படிங்கிற மாதிரி யாருக்கும் நீங்கள் உறுதிமொழி கொடுக்காமல் இருப்பது சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. பல நேரத்தில் உங்களுடைய ஒப்பீனியன் ஒன்றா இருக்கும், உங்கள் லைஃப் பார்ட்னர் ஒப்பீனியன் இன்னொன்று தான் இருக்கும். அப்போ ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஒரு ஃபேமிலியில் அரைஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. சர்வீஸ் செக்டாரில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து அது கொடுக்கும். இப்போ 5ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார் அப்படிங்கும்போது புகழ் வெளிச்சம் பரவக்கூடிய நேரம். உங்களுக்கு வந்து மூதாதையருடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நேரம். இதனால ரொம்ப நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்க போற யோகம் இருக்கு. சந்திர பகவான் லாபத்தில் இருக்கார் அப்படிங்கும்போது இது மிகப்பெரிய லாபங்களையும் இந்த வாரம் கொண்டு வந்து கொடுக்க போறது அப்படிங்கிறது அதோடைய அர்த்தம். சகோதரர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு சிலருக்கு ஹெல்த் இஷ்யூ வரலாம், உங்க மதருக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கலாம், அதெல்லாம் இந்த வாரம் இருக்கும். இன்னும் பாருங்க, குடியிருக்கக்கூடிய வீடு, சிலருக்கு வீடு மாறணும்ன்ற எண்ணம், சிலருக்கு வீட்டில் ரிப்பேர் ஒர்க்கை மேற்கொள்ள வேண்டிய அமைப்புகள் அதெல்லாம் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு படிப்பில் இன்னும் சில குழப்ப நிலைகள் இருந்துருக்கு. இந்த கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுறதா, அந்த கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுறதா, இந்த போர்ஷனை ஒமிட் பண்ணிட்டு நம்ம படிக்கிறதா அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்குது. படிப்பில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் தேவைப்படுறது. சிலருக்கு குரூப் ஸ்டடிங்கிற பேரில் இன்னும் குழப்பங்கள் அதிகமாகிறது. படிப்புடைய கவனத்தை விட்டுட்டு பேச்சில் கவனம் அதிகமாகிறது. சில +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு குரூப் ஸ்டடிங்கிற பேரில் உங்களுடைய படிப்பின் மீதான கவனம் விடுபடுகிறது. ஸோ கூட கொஞ்சம் படிப்பில் அதிகம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அதே மாதிரி 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் சில அவமானங்களை உருவாக்கி தரக்கூடிய அமைப்புங்கிறதுனால பழகக்கூடியவர்கள்ட்ட யார்ட்டையும் இந்த கெட்ட பேர் வராமல் பார்த்துக்கோங்க. அபரிமிதமான செல்வ வரத்தும் பலருக்கு ஏற்படும். சிலருக்கு உத்தியோக மாற்றம், திடீர் டிரான்ஸ்ஃபர், உயர் பதவி கிடைக்கக்கூடிய யோகமும் சிலருக்கு உண்டு. இந்த வாரம் உங்களுக்கு வியாபார ரீதியாக உள்நாட்டு வியாபாரம் ரொம்ப நல்லா நடக்கும். ஆனால் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கூட்டாளிகளால் சில பிரச்சனைகளும் இந்த வாரம் இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ராஜராஜேஸ்வரி அம்மன். அவளை வழிபடுங்க, நன்மைகள் பெறும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இப்போ அமைய போறது. உங்க ராசிக்கு
அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் 3ஆம் இடத்துல இருந்துட்டு எல்லா காரியங்கள்லையும் அனுகூலத்தை உருவாக்கி கொடுக்க போறார். அதே மாதிரி சூரிய பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால பலருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம் இப்பொழுது ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமும் நெருங்கின்னு இருக்கு. புதுசா ஒரு வீடு பார்ப்பீங்க, அடுக்குமாடி குடியிருப்புல வீடு பார்ப்பீங்க, அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கு. சுக்கிர பகவானோட அனுகூலம் சிறப்பாக இருப்பதனால செல்வ செழிப்பு பெருகும். வீட்டில் மகாலட்சுமி அரசாட்சி செய்கிறாள் அர்த்தம். கன்னிராசிக்காரர்களுக்கு செல்வ செழிப்பு பெருகும். மனைவியை நேசிக்கிறோம். 5ல சுக்கிரன் இருக்கும்போது மனைவியின் மீதான நேசம் உங்களுக்கு வெற்றியை தரும். அவங்க ஒரு நகை கேட்குறாங்க, ஒரு புடவை கேட்குறாங்க அப்படின்னா இந்த வாரம் நீங்கள் முதல்ல மறுப்பீங்க, மறுத்துட்டு வாங்கி கொடுப்பீங்க. ஆனால் அவங்க மனசில் என்ன நிற்கும்னா, இவர் நமக்கு வாங்கி தரல, மறுத்துட்டார், நமக்கு செய்யறதுக்கு ஒரு விருப்பம் இல்லை அப்படிங்கிற எண்ணம் தான் நிற்கும். நீங்கள் வாங்கி கொடுத்தது நிற்காது. அதுக்கு என்ன பண்ணலாம்? மறுப்பே சொல்லாமல் வாங்கி கொடுத்தா நீங்கள் வாங்கி கொடுத்தேன்னு தோணுமா இல்லையா? அதை கடைபிடிங்கன்னு சொல்கிறேன். 5ல் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் குடும்பத்தில் ஒரு ஒரு நேசத்தை கொண்டு கொடுப்பார். செல்வ செழிப்பான ஒரு சூழ்நிலை வரும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய யோகம் இப்போ கூடி வருது. குறிப்பாக பெண்களுக்கு, சுய தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். பொழுதுபோக்கு விஷயங்கள்ல இப்ப ரொம்ப ஈடுபாடு கூடும் கன்னிராசிக்காரங்களுக்கு. 7ஆம் இடத்துல ராகுவும் ராசியில கேதுவும் இருக்கும்போது நண்பர்களுக்கு இடையிலையும் சில கருத்து மாறுபாடுகள் கொடுக்கறது, ஃபேமிலி லைஃப்லையும் சில கருத்து மாறுபாடுகள் கொடுக்கறது. அதாவது நேர் எதிரணையான எண்ணங்கள், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில ஒரு இணக்கம் இல்லாத எண்ணங்கள், இந்த தாட்ஸ் ஒத்தே போகாதுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி தாட்ஸ் நிறைய தெரிகிறது இப்போ. அதில் இந்த மாதிரி தாட்ஸ் வரும்போது கவனமாக இருக்கணும் ஃபேமிலி லைஃப்பில் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். 9ல் இருக்கக்கூடிய குரு பகவான் அவங்க குடும்பங்களில் திருமணம் சம்பந்தப்பட்ட நல்ல செய்தியை கொண்டு கொடுப்பார். பொருளாதார ரீதியாகவும் நல்ல உயர்வு சேரும். இப்போ உங்களுக்கு பயணங்கள் இந்த வாரம் இருந்தால் அது வெற்றிகரமாக அமையும். மன நிம்மதியை அது உருவாக்கி தரும். யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகமும் உண்டு. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு அனுகூலமான சூழ்நிலை இந்த வாரம் இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு பிஸ்னஸில் ஒரு வளர்ச்சியும் இருக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய கடவுள் விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுங்கள், வெற்றி கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, மிகச்சிறந்த வெற்றிகளை நீங்கள் பெறப்போகிற ஒரு நல்ல நாளா துலா ராசிக்காரர்களுக்கு வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. இந்த வாரம் கல்வியில் பெரிய முன்னேற்றம், குறிப்பாக பெண்களுக்கு மிகப்பெரிய அளவு கல்வியில முன்னேற்றம். நிறைய துலா ராசிக்காரங்களுக்கு சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம். உங்கள் பயணங்களில் வெற்றி அப்படின்னு இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதிகார பதவி கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது நடந்துட்டு இருக்குன்னு. நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் வேணுங்கிறவங்க அதுக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரம். அதே மாதிரி மெடிக்கல் எஜுகேஷன் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நீட் ப்ரிப்பரேஷன் போன்ற விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு மெடிக்கல் ஓரியன்ட் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் பெறுகின்றிருக்கு துலாம் ராசி மாணவர்களுக்கு. 5ல் இருக்கக்கூடிய சனி பகவான் அவர் பொழுதுபோக்கு விஷயங்களை ஈடுபாடு உங்களுக்கு உருவாக்கிட்டு இருக்கார். இருந்தாலும் சில தவறான பழக்க வழக்கங்களை உங்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கும் தவறான நட்பை கொண்டு சேர்ப்பதற்கும் வாய்ப்புகள் இப்போ இருக்கு. அப்படிங்கிறதுனால நண்பர்களிடம், உங்கள் பழக்க வழக்கங்களிடம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. பொருளாதார ரீதியாக பெரிய உயர்வை பார்ப்பீங்க, சந்தேகம் இல்லை. உடம்புல மட்டும் ஏதாவது ஒரு ஸ்கின் ப்ராப்ளம், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கொடுத்துன்னு தான் இருக்கும். அது நாகம் தெய்வங்களை வழிபடும் போது அந்த ப்ராப்ளம் குறைஞ்சிரும். உடம்புல இப்போ ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னால் நாக தெய்வங்களை வழிபடலாம். குறிப்பாக கருமாரி அம்மனை வழிபடுவது அவங்களுக்கு நல்ல பலனை தரும். கோணியம்மன், கோயம்புத்தூருடைய எல்லை தெய்வமாக இருக்கிறாள் பாருங்க, கோணியம்மன், அவளை வழிபட்டு உப்பு மிளகு வாங்கி போட்டு அவளை வழிபட்டாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளம் குறையும். இதெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல பலன் தரப்போகிற ஒரு பரிகாரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு. இந்த வாரத்தில் உங்களுக்கு பிஸ்னஸில் ஒரு நல்ல ஒரு சாமர்த்தியம் தென்படுறது. அந்த சாமர்த்தியத்தினால புதிய நியூ கான்டாக்ட்ஸை டெவலப் பண்ணுறீங்க. பிஸ்னஸை பெரிய அளவுக்கு வெற்றி பெற போகிறீங்க. ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கு படிப்பில் நல்ல வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மிகச்சிறப்பாக இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு புகழ் பெறக்கூடிய காலகட்டம், அரசு அதிகாரிகளுக்கு எக்ஸ்ட்ரா பொறுப்புகள் ஏற்று செய்யக்கூடிய காலகட்டம் அப்படின்னு இருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க இந்த வாரம் கோவை கோணியம்மனை வழிபடுங்க, நன்மைகள் பெருகும். விருச்சிக ராசி அன்பர்களே,
ஒரு அற்புதமான வாரமா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கும். முதல் 2 நாட்கள் இன்றும் நாளையும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். பயணங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். நாளை மறுநாளிலிருந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். குறிப்பாக வெளிநாடு செல்வதற்கு முயற்சி பண்றதுக்கு வெற்றி கிடைக்கும். பிசினஸ்ல ஒரு நல்ல வளர்ச்சிங்க. பல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அது ஒரு பிசினஸ் செய்யறதா விட்டுறலாமாங்கிற ஒரு குழப்பம் இருக்கு பாருங்க. அது இப்போ நல்ல நிலை உங்களுக்கு ஏற்பட போகிறது. பிஸ்னஸில் நல்லா டெவலப்மெண்ட் கிடைக்க போகிறது. அதுமாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் இப்போ டீச்சர்ஸை கிளியர் பண்ணிக்க ஏற்ற நேரம் இது. உங்கள் பாடங்களில் வெகுவாக நீங்கள் முன்னேற போகிறீங்க. இது நாள் வரைக்கும் படித்து புரியாத பல பாடங்கள் இப்போ புரிய போகிறது. நல்ல முன்னேற்றம் வரும். இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் அரசு துறை வருமானம் அப்படின்னு காட்டுறது. அதாவது அரசு வேலை கிடைக்கும். அப்படி அரசு மூலமான வருமானம் கிடைக்கக்கூடிய யோகத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறார். சுக்கிர பகவானுடைய அனுகூலம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. இது உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ திருமண பருவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கல்யாணத்தை கொண்டு வந்து கொடுக்கும். மகிழ்ச்சிகரமான பயன்கள் அமையும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கக்கூடிய யோகம் கூடி வரும். இது ஒரு சிறந்த வாரமாக உங்களுக்கு இந்த வாரம் இருக்கு. குறிப்பாக 18ஆம் தேதி வரக்கூடிய அந்த சங்கடகர சதுர்த்தி, அதுல விருச்சிக ராசிக்காரர்கள் அவசியம் அதை கொண்டாடுங்க. சங்கடகர சதுர்த்தி கொண்டாடுங்க. விநாயகரை வழிபடுங்கள். மிகுந்த வெற்றிகளை நீங்க பெறுவீங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நான் சொல்லிகிட்டே இருக்கிறது, நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவங்க மெடிக்கல் அட்வைஸ் எடுங்க. 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 1க்கு 2 முறை பாடங்களை படிப்பதும் உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும். நான் சொன்னபடி ஆசிரியர்களுடைய அறிவுரையினால் நீங்கள் வாழ்க்கையிலே உயரக்கூடிய காலகட்டம் இது. உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்றவங்களுக்கும் பொருளாதார ரீதியாக ஒரு வளர்ச்சியை பார்க்க போறீங்க. பெண்களுக்கு அனுகூலமான பல சூழ்நிலைகள் ஆஃபீஸில் வீட்டில எல்லாம் இருக்கும். ஆஃபீஸ்லேயே கூட இருந்து உங்களுக்கு உங்களை பற்றி கோள் மூட்டி கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது மனம் மாறுவார்கள். உங்களுக்கு எல்லா சூழ்நிலையும் சாதகமாக மாறும். இன்னும் அலைந்து திரிந்து தொழில் செய்யக்கூடியவங்க, மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், பிற துறையை சேர்ந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், பார்மாசூட்டிக்கல் லைனில் இருக்கிறவங்க, மெடிக்கல் லைனில் இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்க, கிராஃபிக்ஸ் துறையில் இருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம். வண்டி ஓட்டுநர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் இந்த வாரம் காத்துருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பன். ஐயப்பன் வழிபாடு செய்யுங்க, எல்லா நன்மைகளும் பெருகும். எனது அருமை தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு இது ஒரு நல்ல யோகத்தை கொண்டு வர போற அற்புதமான வாரம். ராசியில சூரிய பகவான் இருக்கார். இந்த சூரிய பகவான் உங்களுடைய பாக்கியாதிபதி அப்படிங்கிறதே ஒரு பெரிய அதிர்ஷ்டம். இந்த சூரிய பகவான் உங்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டங்களையும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் வாழ்க்கையில் உயர்ந்த வெற்றிகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போற. டெய்லி ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் படிக்கணும். ஜெயது ஜெயது சூரியம் சப்த லோகைக தீபம் அப்படின்னு இந்த ஆதித்ய ஹிருதய ஸ்லோகத்தை நீங்க படிக்கும்போது உங்களுக்கு அந்த ஜெயது ஜெயது சூரியம் அப்படிங்கிற வார்த்தையே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்க போறது. எல்லா காரியங்களிலும் அந்த சூரிய பகவான் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து கொடுக்க போறார். ஒரு ஒளிமயமான பீரியட் உங்களுக்கு உதயமாகிறது. அரசு துறையை சேர்ந்தவங்களுக்கு எதிர்பார்க்கிற டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது. அதே மாதிரி உங்க குடும்பங்களில் கல்யாணத்துக்கு செய்திக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க. கல்யாணம் பற்றிய சுப செய்திகள் கூடி வரப்போகிறது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ரொம்ப ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டே இருக்கார். 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்புல அதிக கான்சென்ட்ரேட் பண்ணணுங்கிறத ஒரு ஞாபகப்படுத்துறார். நீங்க நிறைய படிங்க, நல்லா படிங்க, ஆழமா படிங்க. உங்கள் வெற்றிக்கு இன்னும் கடினமாக உழைங்கள். சிறந்த வெற்றியை நீங்கள் பெறுவதற்கு அந்த கிரகங்கள், அந்த தெய்வம் துணை புரியும். இப்போ 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார், 2ல் சுக்கிரன் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சகோதரன் சகோதரி இவர்கள் உடல்நலத்தில் அக்கறை எடுங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வண்டிகள் அது நல்லா சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துங்க. இது எல்லாமே முக்கியம். 10ல் கேது பகவான் இருக்கார். நிறைய பேர் வந்து ஞான மார்க்கத்தை நோக்கி பயணப்பட போறீங்க. தெய்வ காரியங்கள் அதிக ஈடுபாடு கூடும். வேலையில் புதிய வேலை தேடக்கூடிய சிந்தனைகள் பெருகும். வயிறு வலி உபாதைகள், உடல் உபத்திரவங்கள் சிலருக்கு இருந்துருக்கும். இந்த வாரம் பெண்களுக்கு ஒரு சிறந்த வாரம். குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்க போகிறது. கணவருக்கு சிலருக்கு வந்து சில இடங்களில் கணவருக்கு உடல்நல பிரச்சனைகள் இருக்கலாம். அதில் அதிக கவனம் செலுத்துங்க. இது ஒரு நல்ல வாரமாகவே பொதுவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கு. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் வழிபாடு வந்து அதுவும் சுசீந்திரம் ஆஞ்சநேயரை வழிபடும் போதும் மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் பெற முடியும். மகர ராசி அன்பர்களே,
ஒரு நல்ல ஒரு காலமா மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் இருக்க போறது. ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் சனி பகவான் தனஸ்தானத்தில் இருந்துட்டு நல்ல காசு பணத்தை கொடுக்க போறார். சந்திர பகவான் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு பயணத்தை துவக்குகிறார். ராகு 3ல் இருக்காருங்கிற போது ஒரு வேலைக்கான இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவீங்க. வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. காது மூக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். கழுத்து வலி, தொண்டை சார்ந்த பிரச்சனைகள் பலருக்கு இந்த வாரம் இருக்கும். அதே மாதிரி குருவுடைய பார்வை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை நிவர்த்தி செய்து தரப்போகிறது. 4ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறார், கவனிக்கணும். நீங்க வீட்டில் உட்கார்ற நாற்காலி இருக்கு பாருங்க, அந்த நாற்காலி கூட நீங்க பயன்படுத்தக்கூடிய சோஃபா செட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட இந்த வாரம் ஒரு சரியா இருக்கான்னு பார்த்து பயன்படுத்துங்க. சில விஷயங்களில் ரிப்பேர் இருக்கலாம். நீங்க அமரக்கூடிய சாதனங்களில் கூட ரிப்பேர் இருக்கலாம். சில இதில் ஒரு சோஃபா செட்டை இது பண்ணாமல் நீங்கள் க்ளீன் பண்ணாமல் பயன்படுத்தாதீங்க. பூச்சிகள் ஒளிஞ்சிருக்கிறதுக்கு அதனால சிலருக்கு சில உடல் உபத்திரவங்கள் வருவதற்கு கூட வாய்ப்பு உண்டு. ஸோ இருக்கக்கூடிய இருக்கைகளில் கொஞ்சம் கூடுதலாக சுத்தம் செய்து வைத்துக் கொள்வது உங்களுக்கு நன்மையை தரும். அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. வராது என்று நினைத்த ஒரு சம்பந்தம் மீண்டும் உங்களை தேடி வரும். இந்த சம்பந்தம் அங்கே அமையலைங்க, கைவிட்டு போயிருச்சுங்கன்னு திருமணத்தில் ஒரு சம்பந்தம் நினைச்சிருப்பீங்க. அந்த சம்பந்தம் திரும்ப உங்களை தேடி வரும். நட்புகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். நட்புகளினால் பல பிரச்சனை ஏற்படும். சிலருக்கு குடிப்பழக்கம் போன்ற தவறான பழக்கங்கள் மாதிரி பல விஷயங்கள் ரொம்ப உடல்நலத்துக்கு எடுத்துக்கிடுவீங்க. போதை பழக்கத்துக்கு அடிமையாவீங்க அப்படின்லாம் காட்டுறது. அதனால முடிந்தவரை தவறான பழக்கங்களிலிருந்து மீண்டு வருவதற்கு ஒரு முயற்சி செய்யுங்க. இந்த வாரம் உங்களுக்கு நன்மைகள் பெருக மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க. பெண்களால் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடியது ஒரு வாரமாக இருக்க போகிறது. உங்கள் பெண் குழந்தைகள் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி வரும். இது ஒரு பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாரம். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. மகாலட்சுமி வழிபாடு வெற்றியை தரும். எனதருமை கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பதும் ராகு 2ஆம் இடத்தில் இருப்பதையும் கணக்கில் எடுத்துக்கிறோம். இந்த வாரம் உங்களுக்கு ஒர்க்கஹாலிக்காக இருப்பீங்க. வேலை வேலை வேலை, அவ்வளோ கடுமையான வேலை இருக்கும். பலருக்கு உடல் அசதிகள் இருக்கும். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படும். குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை நல்லா இருக்கும். குலதெய்வத்துடைய அனுக்கிரகத்தால் வாழ்க்கையில் உயர போறீங்க. பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வுகள் சேரும். லாபத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு அரசு வழி காரியங்கள், ஒரு கவர்மெண்ட்ல ஒரு காரியம் நடக்கணும்னு முயற்சி பண்ணலாம், சக்சஸ் ஆகும். அரசு துறையில் இருக்கிறவங்க ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பலருக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. உயரதிகாரிகளுடைய ஒரு தோழமை, நட்பு, அதனால் உங்கள் வாழ்க்கையில் உயர்வுகள் இதெல்லாம் ஏற்பட போகிறது. சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். நிறைய செலவுகள் இப்போ உங்களுக்கு இருந்துருக்கும், அது மறுக்க முடியாது. ஆனாலும் சிலருக்கு நிறைய பயணங்களும் இருக்கும். ஆனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்க போகிறது. கல்யாணம் சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் உங்கள் குடும்பத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் நல்லா இருக்கு. ஹெல்த்துக்கு அதிக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இந்த வாரம் பிஸ்னஸ்ல ஒரு நல்ல வளர்ச்சியை நீங்க பார்ப்பீங்க. மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். புதன் பகவான் 10ஆம் இடத்துல இருந்துட்டு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்படிங்கும்போது ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கு எஜுகேஷன்லேயும் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கு. உங்களுக்கு மறந்து போன பாடங்கள் திரும்ப ஞாபகத்துக்கு வரும். நல்ல ஸ்கோர் பண்ற வாய்ப்புகள் இப்போ கூடி வரும். அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் கருப்பண்ணசாமி. கருப்பண்ணசாமியை வழிபாடு செய்ய நன்மைகள் பெருகும். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு சதுர்த்தம கேந்திரத்திலிருந்து சந்திரன் பயணத்தை துவங்கி சப்தமஸ்தானம் வரைக்கும் போறார். அப்போ இந்த வாரத்தில் உங்களுக்கு ஃபாரின் போகிற வாய்ப்புகள் பலருக்கு இப்போ பெருகி வரப்போகுது. ஏன்னா ராசியில் ராகு இருக்காரே, அவர் உங்களுக்கு பெரிய யோகத்தை செய்ய போகிறார். அதே மாதிரி ஒரு ஏற்ற இறக்கமான லைஃப் இப்போ பல மீனராசிக்காரங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. பலருக்கு ஆஃபீஸுடைய ஒர்க் ப்ரெஷர் தாங்க முடியாமல் இருந்துட்டு இருக்கும். வேலைக்கு ஏண்டா போகிறோங்கிற சூழ்நிலை இருக்கும். சிலருக்கு வேலையை விட்டு நம்மளை அனுப்பிச்சிருவாங்களோ, அதுக்கு தான் இப்படி சூழ்நிலைகள் போகிறதோ அப்படிங்கிற அளவுக்கு மிக கடுமையான சூழ்நிலைகள். வேலையை ரிசைன் பண்ணிடலாமாங்கிற எண்ணம் அப்பப்போ வந்துட்டு போகும். அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கு. இருந்தால் அரசு துறையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வெகுவான முன்னேற்றத்தை தரும். இன்னும் அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் பலருக்கு இப்போ உண்டு.
வேலை மாற்றம் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் வலிமை வருமானால், நீங்க முயற்சி பண்ணுவீர்களானால் வேலை மாற்றம் கூடி வரும். மனைவியால் மன நிம்மதி உண்டு, மனைவியால் லாபம் உண்டு. இந்த மன நிம்மதி உண்டு அப்படின்னு சொன்னாலும் கூட, அதுக்காக நான் எப்படி நடத்தினாலும் என் குடும்பத்தில் மன நிம்மதி வருமா நீங்க கேட்டக்கூடாது. லாபத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மனைவியால் லாபம் மன நிம்மதியை தருவார். இருந்தாலும் ராசியில ராகு 7ல கேது இருக்கும்போது குடும்ப வாழ்க்கையில் உங்கள் பக்கத்தில் பொறுமை தேவைப்படுகிறது, புரிஞ்சுக்கோங்க. பிறருடைய மனதை புரிந்து கொள்ளாமல் பேசக்கூடிய பல சூழ்நிலைகள் மீனராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கு. பிறருடைய மனதை புரிந்து கொண்டு பேசுவது, நண்பர்கள் மனசு, ஃபேமிலியில் உள்ள மெம்பர்ஸ் மனசு, அதை புரிஞ்சுன்னு பேசினா உங்கள் வாழ்க்கை இன்னும் இதமாக இருக்கும். இந்த வாரம் பிஸ்னஸ், எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் முயற்சிகளும் பெரிய வெற்றியை கொண்டு கொடுக்க போகிறது. அதே மாதிரி வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் மாணவர்களுக்கு கூடி வரும். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், பிள்ளைகளுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மைகள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் வீரராகவ பெருமாள். வீரராகவ பெருமாளை வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் பெருகும். அன்பர்களே, இந்த வார ராசி பலன்கள்ல ஒவ்வொரு வாரமும் உங்க ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு எங்களிடம் ஜோதிட ஆலோசனை நீங்கள் பெற விரும்பினால் சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்களுடைய ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம். அதே போல உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுமா, ஜாதக பொருத்தம் பார்க்கணுமா, நியூமராலஜி பார்க்கணுமா, வாஸ்து பார்க்கணுமா, திருமண பொருத்தம் பார்க்கணுமா, சுப முகூர்த்தம் முடிக்கணுமா, எந்த வகையான ஜோதிட ஆலோசனையாக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.